வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா தீர்மானம். எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றம். சில நிமிடங்களில் முடிந்தது தீபாவளி சிறப்பு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு. விடிய விடிய காத்திருந்த பயணிகள் கடும் ஏமாற்றம். மழையால் போட்டி ரத்து செய்யப்பட்டதால் ரசிகர்கள் ஆத்திரம். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் தோனி வீடு மீது கல்வீசி தாக்குதல். விரிவான செய்திகள். இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா முன்மொழிந்த தீர்மானம் தமிழக சட்டசபையில் திமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டசபையில் வியாழக்கிழமையன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் அரசினர் தனி தீர்மானத்தை முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்தார். கடந்த 2009 இலங்கை இனப்படுகொலையில் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டது. தமிழகத்தில் நடந்த தொடர் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றை நினைவு கூர்ந்த முதல்வர் ஜெயலலிதா இலங்கை மீதான பொருளாதார தடை, இலங்கையில் பொது ஓட்டெடுப்பு தொடர்பாக தமிழக சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானங்கள் மீது மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்து இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும், இலங்கை தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை காமன்வெல்த் மாநாட்டில் இருந்து இலங்கையை தற்காலிகமாக நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்தார். தேமுதிக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இதை வரவேற்றனர். காங்கிரஸ் தரப்பில் இந்த தீர்மானத்தை வரவேற்றாலும் இதனால் இந்தியா இலங்கை நட்பிலும் அங்கிருக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் என்று கூறினர். அனைத்து கட்சியினரின் விவாதத்தை தொடர்ந்து இத்தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. வியாழனன்று நடந்த கூட்டத்தில் பாமக எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை. தீபாவளி சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடத்தில் விற்று தீர்ந்தது. இதனால் முன்பதிவு செய்ய வந்த பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவதற்காக மதுரை, திருச்சி, கோவைக்கு மேலும் 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அதற்கான டிக்கெட் முன்பதிவு வியாழனன்று தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இதனால் டிக்கெட் முன்பதிவு செய்ய விடியற்காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் முன்பதிவு டிக்கெட் விற்பனை துவங்கிய சில நிமிடங்களிலேயே சென்னையிலிருந்து கோவை, திருச்சி, மதுரைக்கு செல்லும் சிறப்பு ரயில்களிலும் இதேபோன்று மறுமார்க்கத்திலிருந்து சென்னை வரும் சிறப்பு ரயில்களிலும் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தது. டிக்கெட் கிடைக்காத பயணிகள் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர். 1.5 hours நான் கீழே கவுண்டர்ல வெயிட் பண்ணி கவுண்டர் பக்கத்துல போனேன். வித்தின் 3 minutes எல்லா டிக்கெட்டு ஃபுல் ஆயிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட் 185, நியர்லி 200 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி இது ஒரு என்னை மாதிரி சாதாரண ஒரு பிரைவேட் பீப்புள்ஸ், ஒரு ஆர்டினரி பீப்புள்ஸ்லாம் எப்படி ஒரு சொந்த ஊருக்கு போறது ஃபெஸ்டிவல் டயத்துல? பெரும்பாலானோர் இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்ததால் ரயில் நிலைய கவுண்டரில் காத்திருந்த பலருக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. ராஞ்சியில் உள்ள தோனி பங்களா மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் கண்ணாடிகள் உடைந்தன. இந்திய, ஆஸ்திரேலிய அணிகளிடையே 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நடந்தது. முதலில் பந்தடித்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவரில் 295 ரன்கள் எடுத்தது. இந்தியா விக்கெட் இழப்பின்றி 27 ரன்கள் எடுத்திருந்த போது போட்டி கைவிடப்பட்ட நிலையில் இரவில் ராஞ்சி ஹார்மு சாலையில் உள்ள தோனி வீட்டின் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்கினர். தோனியின் மனைவி மற்றும் பெற்றோர் போட்டியை பார்ப்பதற்காக JSCA ஸ்டேடியத்துக்கு சென்று விட்டதால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதனால் தோனி தரப்பிலிருந்து போலீசில் புகார் செய்யப்படவில்லை. पत्थर किसी ने फेंक दिया था, हमारे घर का शीशा टूट गया है. कल CCTV कैमरा में हम चेक करेंगे और शायद पता चलेगा किसने फेंका है. और ये घटना हमारे लगता है कि 5वीं या 6वीं बार हो गई है. तो वहाँ पे हम एक और CCTV कैमरा लगाएंगे, चेक करेंगे. ஏற்கனவே நடந்த 3 போட்டிகளில் 2-1 என்று ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றுள்ள நிலையில் ராஞ்சி போட்டியில் வென்றால் சமநிலை ஏற்படுத்தலாம் என்ற வாய்ப்பு இந்தியாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் போட்டி பாதியில் கைவிடப்பட்டதால் ஆத்திரமடைந்த யாராவது கல்வீசி இருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் போட்டிக்கும் கல்வீச்சுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தோனி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. புதுச்சேரியில் திருவாங்கூர் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள வணிக வளாகத்தின் முதல் மாடியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரெவாங்கூர் வங்கி இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் வியாழனன்று காலை மின்கசிவு ஏற்பட்டு தீ பிடித்துள்ளது. தகவல் அறிந்து தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்குள் தீ மளமளவென அடுத்தடுத்த 2 மாடிகளுக்கும் பரவியது. இதில் வங்கி மற்றும் அந்த வளாகத்தில் இயங்கி வந்த ஓரியன் காப்பீடு நிறுவனம்,
ஆர்ஓ சர்வீஸ் அலுவலகம் ஆகியவற்றிலிருந்த லாக்கர் உட்பட பல்வேறு பொருட்கள் எரிந்து சேதமாகின. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வங்கியில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியதால் பொதுமக்கள் பீதி அடைந்து வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த தீ விபத்தின் போது அலுவலகங்களில் சிக்கிய 20 ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மேல ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் அது ஃபுல்லா ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அது மேல ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, அதுவும் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அது பின்னாடி வர ஆள் இருந்தாங்க. அப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து போயிட்டு லேட்டர் போட்டு அது மேல மறுபடியும் இன்னொரு ஏணி வச்சு பின்னாடி இந்த ஒரு 20 பேர் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரையும் சேஃப்டி ஆயிட்டு போயிட்டாங்க. அவங்கள இப்போ 20 வந்தோம், இன்னும் ஃபயர் தீ அணைக்கல. உள்ளார இருக்க ஏடிஎம் மிஷின் கேஷ் ஃபைல் முக்கியமான ஃபைல் எல்லாம் ஃபயர் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இந்த விபத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் வரவேற்பு அளித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தற்காலிக தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த ராஜேஷ்குமார் அகர்வால் வியாழனன்று தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தமிழ்நாடு பார் கவுன்சில், பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். விழாவில் RK அகர்வால் பேசிய போது, வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் சேர்ந்து பணியாற்றும் போது பொதுமக்களுக்கு சிறந்த நீதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். முன்னதாக ராஜ்பவனில் நடைபெற்ற விழாவில் RK அகர்வாலுக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன், சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தலைமை நீதிபதியை வாழ்த்தினர். பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் காஷ்மீர் எல்லை கிராமங்களில் வாழும் மக்கள் கடும் பீதியடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த சண்டையால் எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் 40,000க்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கிறது. பீரங்கி குண்டுகள், ராக்கெட் குண்டுகள் வந்து வீடுகளுக்குள் விழுவதாகவும், அதனால் குழந்தைகளுடன் வேறெங்காவது சென்று விடலாமா என்று யோசித்து வருவதாகவும் வருத்தத்துடன் தெரிவித்தனர். इधर नहीं रहेंगे, हमारा यही प्लान है कि हम इधर से भी चले जाएं क्योंकि हमारे छोटे छोटे बच्चे हैं. இரு தரப்புக்கும் தொடர்ந்து சண்டை நடப்பதால் பள்ளிக்கு வரக்கூட மாணவ மாணவிகள் அஞ்சுவதாக ஆசிரியர் கூறுகிறார். और ये हमारा स्कूल यहाँ से लगभग 100 मीटर की दूरी पर है, जहाँ से पाकिस्तान की फायरिंग आती है. और इतनी हैवी फायरिंग है कि ये स्कूल तो अनसेफ है ही है, और सभी लोग जहां गांव के वो भी अनसेफ हैं. காஷ்மீர் அரசும் மத்திய அரசும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் தாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்றும் கிராமவாசிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். எல்லையில் கடந்த 10 நாட்களில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் PSF வீரர்கள் 2 இறந்துள்ளனர். ராணுவ வீரர்கள் மட்டுமின்றி சில கிராமவாசிகளும் காயமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக வேட்பாளர் மாறன் வியாழனன்று துவக்கினார். டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு முன்னதாகவே திமுக சார்பில் மாறன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதிமுக சார்பில் மறைந்த MLA பெருமாளின் மனைவி சரோஜாவை வேட்பாளராக புதனன்று ஜெயலலிதா அறிவித்தார். இந்நிலையில் மற்ற கட்சிகளுக்கு முன்னதாகவே திமுக பிரச்சாரத்தில் களமிறங்கியுள்ளது. ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட மாசிநாயக்கன்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கிய திமுக வேட்பாளர் மாறன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஓட்டு சேகரித்தார். கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து ஓட்டு சேகரித்து வருவதாகவும், அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அறிவித்திருப்பதாகவும் மாறன் கூறினார். எங்க தலைவரோட ஆட்சியில் நடந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிங்க, அதை எடுத்து கூறி, அந்த சாதனைகள்லாம் எடுத்து கூறி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றோம்னு சொல்லி வருவது. ராஜ்யசபா MP செல்வ கணபதி தலைமையில் திமுகவினர் தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்துள்ளனர். ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே இருப்பதால் அங்கு பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. மதுவை எதிர்த்து கோவையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்தி வந்தாலும் மது பழக்கத்துக்கு அடிமையாவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மதுவால் அதிகளவில் பாதிக்கப்படுவது தினக்கூலி வேலை பார்க்கும் ஏழை குடும்பத்தினர்தான். அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போனஸ் தொகையை தொழிலாளர்கள் மதுக்கடைகளுக்கு கொண்டு செல்லாமல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வழிவகுப்பதற்காக ஈரநெஞ்சம் என்ற அமைப்பினர் மாணவர்களுடன் இணைந்து
நூதன போராட்டம் நடத்தினர். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களை ஒன்றிணைத்து தந்தை மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் மதுவுக்கு அடிமையாக கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று மற்ற மாணவர்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். கிட்ட வந்துட்டு அன்பா சொல்லி, அப்பா நீங்க தயவு செஞ்சு அங்க போகாதீங்க, நம்ம குடும்பம் கெட்டு போயிரும், நீங்க பாதிக்கிறது இல்லாம சமுதாயமும் பாதிக்கும், அதோட நாங்களும் சேர்த்து ரொம்ப பாதிப்படைவோம், நீங்க போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யாருமே இல்ல, நாங்க அனாதையா நிர்கதியா நிக்கணும். எங்க அப்பா வந்து ஒரு கட்டட வேலையில இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு வாட்ச்மேனாவும் வேலை பண்றாங்க. எங்க அப்பாட்ட நான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி குடிக்காதீங்கப்பா, அப்படி குடிச்சோம்னா நான் லாஸ்ட்ல உங்க கூட பேச மாட்டேன், நான் அப்புறம் நீங்க என் மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னா உன்ன குடிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் திருத்துவேன். மதுவை ஒழிப்பதற்காகவே மாணவ மாணவிகள் மத்தியில் இதுபோன்ற விழிப்புணர்வு நடத்தப்படுவதாக ஈரநெஞ்சம் அமைப்பினர் தெரிவித்தனர். வரப்போற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு நிறைய வந்து போனஸ்ங்கிற பேர்ல ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்குது. ஆனா கிடைக்கக்கூடிய அந்த பணம் முழுசா போய் சேர்ற இடம் வந்து குடும்பங்கள் கிடையாது, டாஸ்மாக் கடைகள்ல போய் சேருது. இந்த குடி பழக்கத்தினாலே இந்த டாஸ்மாக் கடையில இவங்களுக்கு கிடைக்கிற போனஸ் எல்லாம் போய் அங்க கொண்டு போய் அவங்க செலவழிக்கிறதுனாலயும் நசிஞ்சு போறது என்னமோ இந்த குடும்பங்களும் இந்த குழந்தைங்களும் தான். அவங்க அப்பா அம்மா திருத்த சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்க பண்ணியிருக்கோம். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் குழந்தைகளும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ஈரநெஞ்சம் அமைப்பு நடத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கோவை மக்கள் வரவேற்றுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருச்சியில் மினி மாரத்தான் ஓட்டம் நடந்தது. வாக்குரிமை குறித்தும் வாக்காளர் பட்டியலில் தம்முடைய பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் திருச்சியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடந்தது. 6 கிலோமீட்டர் தூரம் நடந்த மாரத்தான் ஓட்டத்தை கமிஷனர் சைலேஷ்குமார் யாதவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாரத்தான் ஓட்டத்தில் மாவட்ட கலெக்டர் ஜெயஸ்ரீ மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உள்பட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர். ஒரு 36% தான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய முக்கியமான ஜனநாயக கடமையான வாக்களிப்பதற்கு மிகவும் முக்கியமானது நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கிறது. அதை உறுதி செய்யும் வகையில் குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் வகையிலும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு மினி மாரத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஆர்சி மேல்நிலை பள்ளியில் துவங்கிய மாரத்தான் ஓட்டம் மத்திய பேருந்து நிலையம் வழியாக வந்து வெஸ்ட்ரி மேல்நிலை பள்ளியில் நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,848 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,981 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 53 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 49,675 ரூபாயாக இருந்தது. எவ்வளவுதான் புது புது டிசைன்களில் ரெடிமேட் ஆடைகள் வந்தாலும் டெய்லர் கடையில் துணி தைத்து அணியும் வழக்கம் குறையாததால் அங்கும் கூட்டம் அலைமோதுகிறது. பண்டிகை மற்றும் திருவிழா காலங்களில் புத்தாடை அணிந்து அனைவரும் கொண்டாடி மகிழ்வது வழக்கமான ஒன்று. தற்போது விதவிதமான பல்வேறு டிசைன்களில் புது புது ஆயத்த ஆடைகள் வந்தாலும் தன் உடல் அளவுக்கேற்ற வகையில் ஆடைகளை தைத்துக் கொள்ளும் வழக்கம் குறையவில்லை. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சில நாட்களே உள்ள நிலையில் டெய்லர் கடைகளில் துணி தைக்க கொடுக்கவும் கொடுத்த துணியை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வமுடன் உள்ளனர். ரெடிமேட் மோகம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் நம்மளுக்கு வேலைகள் வந்து நல்லாவே கூடிக்கிட்டே தான் போகுது. ரெடிமேடுக்கு போகிறோம், ஒரு கலர் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச துணி கிடைக்காது. இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்ச துணியை எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க உடம்புக்கு வடிவத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தச்சு கொடுக்குறோம். அதனால நம்ம தொழில் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ரெடிமேடு வந்து பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து அந்தந்த உடம்புக்கு தகுந்தவாறு அது ஃபிட்டிங் கிடைக்காது. அது அதே போல் ஒரே நாள் போடலாம், மற்ற நாள் போட்டால் அதை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ரெடிமேட் சட்டை வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அளவு ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்காது, பேண்ட்லேயும் சரி ஷர்ட்லேயும் சரி இருக்காது. நம்ம நேரடியாக துணி எடுத்து இங்கே தைக்கும் போது அதோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அது நான் ஒரு 10 இயர்ஸாக ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து ரெகுலராக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. எத்தனை ரெடிமேட் கடைகள் வந்தாலும் தொழிலில் நேர்த்தியும் சுத்தமும் இருந்தால் அந்த தொழிலுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் டெய்லர்கள் கடைகள் நிலைத்து நிற்கும் என்கின்றனர் இத்தொழிலில் இருப்பவர்கள்.
மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.